ஓபிஎஸ் தரப்புல வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து கட்சி தாவல் நடவடிக்கைக்காக மனு கொடுத்திருக்கோம், இந்த சமயத்துல வந்து அவங்களை நீங்க வந்து விடுவிச்சிட்டீங்க அப்படின்னா அது தப்பா போயிடும், அது சட்ட ரீதியா சபாநாயகர் அப்படி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார். முறையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மனுக்கள் அனைத்தும் என்னுடைய நடவடிக்கையில் உள்ளது. ராஜினாமா கடிதத்தை ஏற்கிற உரிமையும் எனக்கு இருக்கிறது. அது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டால் நான் உடனடியாக விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று விதி சொல்கிறது. அந்த விதிகளின்படி நான் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நீதிமன்றத்திற்கு செல்லும் போது சபாநாயகருடைய உத்தரவு ரத்து செய்யப்படும். கடந்த அதாவது வேறு சில மாநிலங்களில் இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, சபாநாயகருடைய முடிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க சார். இல்லை, அவர்கள் சொல்கிற கருத்து நீதிமன்றத்துக்கு செல்லுகிற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அங்கேயும் எந்த சட்டமன்ற விதிகளுடைய நீதி நிலைநாட்டப்படும். சார், நேற்று கூட நீங்கள் 3 எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை உடனடியாக எடுத்து அறிவிச்சிங்க சார். ஆனால் வெளியில் மற்ற அரசியல் கட்சிகள், திமுகவாக இருக்கட்டும், இல்லை இன்னும் சில அரசியல் கட்சிகள், அரசியல் விமர்சகர்கள், இவங்கெல்லாம் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சபாநாயகர் இவ்வளோ சீக்கிரமாக ஏன் முடிவெடுக்கணும், ஏன்னா இங்கே வெளியில் அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப அந்த 2 தரப்புலையும் புகார் மனுவும் கொடுத்துருக்குறாங்க. சபாநாயகருக்கு உரிமை இருக்கு, ஆனால் இவ்வளோ போர்க்கால அடிப்படையில் இப்படி தேவையா அது அப்படி ஒரு நடவடிக்கை? அதாவது சபாநாயகர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று விதி சொல்கிறது. இப்போ அந்த கடிதத்தை நான் வாங்கி வைத்துக்கொண்டு அந்த ராஜினாமா செய்த உறுப்பினர் இந்த விதி இப்படி சொல்லுகிறது சார், நீங்களே விரைந்து முடிவெடுக்கவில்லை என்று கேள்வி கேட்கிற இடத்துக்கு நான் போகக்கூடாது. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பேரவைத் தலைவர் ஒரு உறுப்பினரது பதவி விலகலை ஏற்றவுடன் அச்செய்தியை தகவல் தாளிலும் இன்ஃபர்மேஷன் ஷீட் அரசிதழிலும் கூடிய விரைவில் வெளியிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அதை நான் விரைவில் அறிவித்திருக்கிறேன். மேலும் அவ்வாறு காலியான இடத்தை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அறிவிப்பினை பிரதியினை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று விதி சொல்கிறது. அந்த வகையில்தான் நேற்றே அரசிதழில் வெளியிடப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சார், இன்பதுரை மாதிரியான எம்பி அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து இவ்வளோ வேகம் காட்டக்கூடிய சபாநாயகர் அவர்கள், நாங்கள் கட்சி தாவல் கொடுத்துருக்கோமே, கொடுத்து 13-14 நாள் ஆயிடுச்சு, ஏன் அதில் மட்டும் நடவடிக்கை எடுக்க? அதற்கென்று ஒரு காலக்கெடு இருக்கிறது. அந்த காலக்கெடுவுக்குள்ளாக ஆய்வு செய்து இப்போது நடவடிக்கை துவங்கி இருக்கிறது. உரிய நேரத்தில் அந்த காலக்கெடுவுக்குள்ளாகவே அந்த பணி முடிவடையும். மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, ஆய்வில் உள்ளது, தொடர் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். விரைவிலே முடிவு அறிவிக்கப்படும். அது ஒரு 15 டேஸ்க்குள்ள பண்ணணுன்ற மாதிரி சொல்றாங்க சார். அப்படி எதுவும் இருக்கா சார்? காலக்கெடு 15 டேஸ்க்குள்ள? அப்படி எந்த காலக்கெடுவும் கிடையாது. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு விதி என்ன சொல்லுகிறதோ அந்த விதிக்கு உட்பட்டு அனைவரது தலை விதியும் நிர்ணயிக்கப்படும். சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். இப்போ நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதி உள்ளிட்ட பல விஷயங்களை சொன்னது, சட்டப்பேரவை நிகழ்வு நடைபெறும் போது முழு லைவ் செய்யப்படும் அப்படின்னு. இப்போ நடந்தப்போ கூட முழு லைவ் பண்ணீங்க சார். மக்கள் எல்லாரும் ரொம்ப திருப்தி சார், ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் பட்ஜெட் கூட்டத்தொடர் உள்ளிட்ட விஷயங்கள் முழு லைவ் செய்யப்படுமா? மக்களுடைய பெரும் வரவேற்பை இந்த லைவாக நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பு மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பதை நானும் அறிவேன். நிச்சயமாக வருங்காலங்களிலே அப்படிப்பட்ட முயற்சி தொடர வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா கடந்த காலங்களில் திடீர்னு முக்கியமான சீன் அப்பெல்லாம் வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுன்னு சொல்லி கட் பண்ணிடுவாங்க சார். இல்லை, கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. நிகழ்காலத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் எதுவும் நேர்மையாக, வெளியரங்கமாக, டிரான்ஸ்பரண்டாக இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அனைவரையும் கலந்து ஆலோசித்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவைகள் நடத்தப்படும். முழு லைவ் இருக்கும் அப்படிதானே சார்? அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அதுக்குரிய உரிய நடவடிக்கைகள், தகுந்த ஆலோசனைகளை பெற்று அது நிறைவேற்றப்படும்.